அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அவர் சொன்னார், கிருஷ்ணா கொண்டு ரதத்தை நிறுத்து. கிருஷ்ணரும் நிறுத்தி விட்டார். இவர் என்ன கேட்டார், எதிர்க்க நிக்கிறது ரொம்ப தாத்தா மாதிரி தெரியுது, ஆச்சாரியனா இருக்காரு, தெரிஞ்சவரா இருக்காரு, எல்லாம் தம்பி, அவர்கள் உடம்பில் ஓடும் ரத்தமும் என் உடம்பில் ஓடும் ரத்தமும் ஒன்றல்லவா, நான் எப்படி யுத்தம் பண்றதுன்னு கேட்டார். கிருஷ்ணர் சாதாரணமா என்ன பண்ணிருக்கணும், நான் கூறுகின்றேன் யுத்தம் செய். அந்த நிருசிம்ஹாவதாரத்துல தூணை பிளந்துண்டு வந்த நேத்திரங்களை காமிச்சுதான் சண்டை போட்டிருப்பார். இவர் ஆரம்பிச்சுட்டார் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அர்ஜுனனுக்கு நம்ம என்ன கேட்டோன்னே மறந்து போயிடுது. நம்ம சண்டை போடலாமா வேண்டாமான்னு கேட்டோம். இவர் என்னென்ன சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணருக்கு மைக் கிடைச்சுடுத்து, விடுவாளோ பேசிகிட்டே இருப்பா. அதனால போரும் அர்ஜுனன் கடைசியில சொல்லிட்டான், சண்டை தானே ஒன்னும் போட்டு விடுறேன்னு விட்டான். அதனால இந்த கிருஷ்ணர் சொன்ன அத்தனை விஷயமும் உபனிஷத் சாரம். அதுலயும் பக்தி யோகத்தை சொல்லியிருக்கார். இந்த 32 பிரம்ம விதைகளில் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கக்கூடிய பக்தி யோகம், அதற்கு உபாசனா சாதனான்னு பேர். அந்த பக்தி யோகத்துக்கு அங்கங்களை முதல்ல சொல்றார். ஆக்சசரிஸ சொல்லணும். ஒரு வேன், அந்த வேனுக்கு 2 வீலு, ஒரு சக்கரம்ங்கிறது கர்மயோகம், இன்னொரு சக்கரம்ங்கிறது ஞான யோகம். அப்ப கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் முதல் அத்தியாயத்திலிருந்து 6ஆம் அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ணர் சொல்றார். சாப்டர் 7 to chapter 12 கிருஷ்ணர் தான் 2 வீலை சொல்லிட்டாரு. இப்ப மெயின் பாடி, அந்த வெஹிக்கிளை சொல்லணும். அந்த வெஹிக்கிளுக்கு தான் பக்தி யோகம்னு பேர். 9வது அத்தியாயத்துல சொல்றார், இதுக்கு ராஜவித்யா ராஜகுஹ்யம்னு பேரு. அர்ஜுனா, நான் ஒரு பெரிய சீக்ரெட்டை சொல்றேன்னு சொல்லிட்டு 7ஆம் அத்தியாயம் தொடங்கி 12வது அத்தியாயம் வரை பக்தி யோகத்தை சொல்றார். பக்தி யோகத்தை சொன்னது சாப்டர் 7 to chapter 12 முடிச்சிருக்கணுமோனோ. அர்ஜுனன் அப்போதுதான் ஒரு பாரதியன் ஆகிவிட்டான், பிரஷ்ன சக்கரவர்த்தி. இந்த 12 அத்தியாயங்கள்ல என்னெல்லாம் சந்தேகம் இருக்குன்னு குறிப்பு வச்சுருந்தான். அதுல ஒரு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சான். நீ முதல் அத்தியாயத்துல இப்படி சொல்லிட்டு 7வது அத்தியாயத்துல இப்படி சொன்னியே, 3வது அத்தியாயத்துல அப்படி சொல்லிட்டு 9வது அத்தியாயத்துல இப்படி சொன்னியே அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்காக சாப்டர் 13 to chapter 18 இப்போ 3 கட்டங்கள் ஆயிடுது. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம். இந்த பக்தி யோகம் எவ்வளவு வசதியா இருந்தாலும் அதே ஜன்மத்தில் செய்பவனுக்கு, சாதகனுக்கு மோட்சம் கொடுக்குமான்னு நிச்சயம் இல்லை. கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். வெதர் ரிப்போர்ட் மாதிரி, மழை வருமான்னு கேட்டா வருமா, வரலாம், வராமலும் இருக்கலாம் சொல்ற மாதிரி, கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். நமக்கு திண்ணமாக சொல்ல வேண்டும். அப்ப கிருஷ்ணரே என்ன சொல்றார், இந்த 32 பிரம்ம வித்யால ஒரு பிரம்ம வித்யா நிச்சயமா இதே ஜன்மத்தின் முடிவில் மோட்சம்னு சொல்றதுன்னார். எதுன்னு கேட்டா அதுக்கு ஞாச யோகம்னு பேரு. அந்த ஞாச யோகம் என்பதுதான் சரணாகதி. அது செய்பவனுக்கு உடனே கொடுக்கும். அந்த ஞாச யோகம் என்கின்ற சரணாகதியை பத்தி சொல்ல வந்த ஒரு இதிகாச சிரேஷ்டம் தான் ஸ்ரீமத் ராமாயணம்.